வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. காஸ்மோவிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சஷ்டி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் ஸ்ரீ முருகப்பெருமான் கந்தசுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 11ஆம் நாள். இன்று காலை 10:08 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று மாலை 5:25 வரை பரணி உள்ளது. அதன் பின்னர் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. இன்று மாலை 5:25 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த சில பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இருந்த சில தடைகள், தாமதங்கள், சில மன கஷ்டங்கள்லாம் விலகும். ஜாபை பொறுத்தவரையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். பெண்களை பொறுத்தவரை ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாகவும், ஆண்களை பொறுத்தவரையில் நினைத்த சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சில பேருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பேர் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துன்பத்தை நீக்கும் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷப ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள். சில பேருக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பிளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க, மியூசிக் டைரக்டராக, கோரியோகிராஃபராக இருக்கிறவங்க, ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் சூப்பர் மார்க்கெட், மினி மார்ட் நடத்துகிறவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, சந்தோஷமான நாளா இருக்கும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தரக்கூடிய நாளா இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல பாசிட்டிவான சில நியூஸ் வந்து சேரும். கர்ப்பிணிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறதோ, இருக்கிற வெஹிக்கிளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மெக்கானிக்காக வேலை செய்கிறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்கள், மொபைல் டெக்னீஷியனாக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே, சிறப்பான நாள். தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். மனசுல இது சரி, நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பண்ணிடுங்க. நோ ரிக்ரெட் ஃபார் தட். ஐடி, கால் சென்டர், டெலிகாம் செக்டர், பிபிஓ, இந்த மாதிரி துறையில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும்.
வேறு வேலை தேடுறவங்களுக்கு சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ், மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்ம ராசி அன்பர்களே, ஏற்றத்தை தரக்கூடிய நாள். திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி நடக்குது. அதனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேவையில்லாமல் ஊரை சுற்றுறது, வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறது, வீண் அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் தவிருங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. ஜாபை பொறுத்தவரையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக நடக்கும். கவர்மெண்ட் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கிறவங்க, ஃபைனான்ஷியல் ப்ராசஸில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபர்னிச்சர் சம்பந்தமான பிஸ்னஸ், ஃபுட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். செவ்வாய் பகவானால் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். சில விஷயங்கள் டக்குன்னு நடக்காது, இழுபறியா இருக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. அதிகாரிகளுடன் மோதல் வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அக்வாரியம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் சிலருக்கு கசக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளை நம்பி 4 பேர் குடும்பத்தில் இருக்காங்கன்னு எப்போவுமே ட்ரைவ் பண்ணும்போது நினைங்க. மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை, அக்கறை தேவை. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. மெழுகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல வரன்கள் சிலருக்கு அமையும். கண் சம்பந்தமான பிரச்சனை சில பேருக்கு இருக்கும். இஎன்டி சம்பந்தமான ப்ராப்ளம் சில பேருக்கு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில். வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மெரீன் இன்ஜினியரிங், சிவில் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டில் சில சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. சில பேருக்கு ஞாபக மறதி வரும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன், கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கூட வர்றவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வராதிங்க. பர்சனல் விஷயங்கள்லாம். செவ்வாய் பகவானால் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாளாக இருக்கும். சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருக்கிறவங்க, இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். டைவர்ஷன் வேண்டாம். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கட்சி தலைமையிடம் சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு மகாவிஷ்ணுவனுடைய நாமத்தை சொல்லுங்க. பிரச்சனைகள் குறையும்.
அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி என்பர்களே, செலவுகள் குறையும் நாள். சில வீண் விரயங்கள்லாம் குறையும். சுப விரயமா மாத்திக்கங்க. இடம், நிலம், பூமி, காணி, வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. முதலீடு விஷயத்தில் கவனம் தேவை. தந்தை தாயுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். காதல் இனிக்கும், நட்புகள் மலரும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. அதே மாதிரி வேலையில கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடணும் அப்படின்னு மனசு சொல்லும். அவசரப்பட வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாளா இருக்கும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரிகள் கவனம் தேவை. கோல்டு சில்வர் பிசினஸ் செய்கிறவங்க, ஜுவல்லரி ஷாப், நகைக்கடை வச்சிருக்கவங்க, அடகு கடை வைத்திருப்பவர்கள், இமிடேஷன் சம்பந்தமான ஜுவல்லரி பிசினஸ் பண்ணுபவர்கள், ஃபேன்சி ஐட்டம்ஸ் பிசினஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். தாயுடன் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. டாக்டராக சர்ஜனாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சொந்தமாக ஒரு கிளினிக் வைக்கணும், ஃபார்மசி வைக்கணும், ஹாஸ்பிட்டல் வைக்கணும் முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, சமூக சேவையாளர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்பை சரியான நேரத்தில் சரியான இடத்துல போட்டீங்கன்னா வெற்றி உங்களுடைய கையில். தன்னம்பிக்கையை வளரக்கூடிய நாள். மாணவர்களை பொறுத்தவரை ஏற்றம் இறக்கம் இருக்கும். விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வச்சிருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப் நடத்துபவர்கள், டாட்டூ சென்டர் வச்சிருக்கிறவங்க, சாரி டிராப்பிங் பண்ணி கொடுப்பவர்கள், அயன் கடை வச்சிருக்கிறவங்க, கிளீனிங் சர்வீஸ் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் காதல் கசக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் நட்புகளால் சில தொல்லைகள், பிரச்சனைகள் வந்து போகும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனராசி என்பர்களே, பொறுப்புகள் கூடும் நாள். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். பணம் விவகாரங்களில் கவனம் தேவை. உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரை நல்ல ஒரு நாளாக இருக்கும். பரீட்சைகள், போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெட்ரோலியம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கெமிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபர்னிச்சர், மரம், வுட் சம்பந்தமான பிஸ்னஸ், அலுமினியம், பிளாஸ்டிக், ஸ்டீல், அயன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. ஃபேக்ட்ரி, மேனுஃபேக்சரிங் பிளான்ட் நடத்துபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. லக்ஷ்மி அஷ்டகம் சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. நன்றி, வணக்கம்.